குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம இன்னைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், மனித வளம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதனோட இயல்புகள் பார்த்தோம், சிக்னிஃபிகன்ஸ் அதனோட முக்கியத்துவம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மனிதவள மேலாண்மையின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். த பிரான்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தட் டீல்ஸ் வித் த மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நோன் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எதை வந்து நம்ம மனித வளம் மனித வளம் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோன்னா, மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளையே மனித வள மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மை, ஹியூமன் ரிசோர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து மனித வளத்தை நிர்வகிக்கும் மேலாண்மையின் கிளை தான் மனிதவள மேலாண்மை அப்படின்னு சொல்லும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். In order to achieve the personal and organizational objectives, human resources are to be trained up and managed. ஒரு நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடையவோ இல்லை தனிப்பட்ட குறிக்கோளை அடையும் பொருட்டு மனித வளங்கள் வந்து கூர்த்தீட்டப்பட்ட அது வந்து நிர்வகிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நல்ல திறமையாளர்களாக செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்கள செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In short, it is managing people of different strata for the accomplishment of the organizational goals. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான திறமை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான திறமை இருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு மட்டங்களை பிரிவுகளை சார்ந்த மனிதர்களை கையாளணும். அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட கேரக்டர்ஸோ அவங்க பிஹேவியர் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதோ இல்லை அவங்கள்ட்ட வேலை வாங்குறதோ அப்படிங்கிறது வந்து ஒரு கலை தான். அதுதான் மேனேஜிங் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா, அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் த ஓவரால் ப்ரோக்ரஸ் ஆஃப் த எம்ப்ளாயி அண்ட் த என்டர்பிரைஸ். வந்து நிறுவனம் மற்றும் ஒட்டுமொத்த பணியாளர்களின் முன்னேற்றம் இதில் அடங்கியிருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன் வித் ஹையரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். இட் ஃபோக்கஸஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் ஆட்களை பணியமர்த்துதல், ஊக்குவித்தல் மற்றும் நிர்வகிக்கும் தொடர்பான மேலாண்மை பணியை செய்வதாகும். அக்கார்டிங் டு டேல் யோடர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் த இஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங் த அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். டேலியோடர் அவர்களின் கருத்துப்படி மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது வேலை வாய்ப்பில் மனித வளத்தின் பயன்பாடு மற்றும் அதன் வளர்ச்சி, திட்டமிடுதலில் திறன்மிக்க படிநிலைகள் மற்றும் பயன்பாட்டினை இயக்குதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது, அதை சார்ந்து அவங்கள வேலை வாங்குறது, டைரக்ட் பண்ணுறது, தென் டெவலப்மெண்ட், அதில் முன்னேற்றம், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பில் மனித வளத்தை பயன்படுத்துதல், இதுதான் மனிதவள மேலாண்மை அப்படின்னு டியோடர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் EFL Bridge, HRM as that part of management process which is primarily concerned with the human constituents of an organization. இது வந்து நிர்வாக செயல்பாட்டின் ஒரு பகுதி. மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது நிர்வாக செயல்பாட்டின் ஒரு பகுதி. அதை ஒரு நிறுவனத்தின் மனித கூறுகளை முதன்மையாக கருத்தில் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நிர்வாகத்தின் செயல்பாடு, ஒரு நிர்வாகம் நல்லா வரணும், ஒரு கம்பெனி நல்லா வரணும் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மையின் இயல்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு யுனிவர்சலி ரிலவெண்ட், உலகளவில் பொருத்தமானது. Human resource management has universal relevance. The approach and style varies depending the nature of organization structure and is applicable to all levels. இந்த மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது உலகளவில் பொருந்தக்கூடியதாக இருக்குது. நிறுவன அமைப்பின் தன்மையை பொறுத்து அதனோட அணுகுமுறை மற்றும் தோற்ற வடிவம் வந்து மாறுபடுது. இவை அனைத்து மட்டங்களிலும் பொருந்தும் சரியான வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இவங்க எவ்வளோ இதாக இருந்தாலும், எவ்வளோ ஹையர் போஸ்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவையாக இருக்குது. அதனால் இது வந்து உலக அளவில்
எந்த நாடா இருந்தாலும் சரி, அங்க வந்து மனிதர்கள் இல்லாம எந்த செயலும் செயல்படாது. அதனால இது வந்து யுனிவர்சலி ரிலவன்ட் உலக அளவில் பொருத்தமானது அப்படின்னு சொல்றோம். தென் கோல் ஓரியன்டட் இலக்கு சம்பந்தமானது. த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மனித வளத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துறதுனால தான் அந்த நிறுவனத்தின் குறிக்கோள்களை அடைய முடியும். அது அடையிறது சாத்தியமாகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மனித வளத்தை சரியா நம்ம பயன்படுத்தணும். சிஸ்டமேட்டிக் அப்ரோச் திட்டமிட்ட அணுகுமுறை. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் lays emphasis on a systematic approach in managing the tasks performed by human resource of an organization. The two sets of functions performed are managerial and operative function. இது வந்து திட்டமிட்ட அணுகுமுறை அப்படிங்கிறப்ப ஒரு நிறுவனத்தில் மனித வளத்தால் நிகழ்த்தப்படும் பணிகளை நிர்வகிப்பதில் ஒரு முறையான அணுகுமுறையை மனிதவள மேலாண்மை வலியுறுத்துது. இந்த மேலாண்மை பணிகள் மற்றும் செயல்பாட்டு பணிகள் அப்படின்னு 2 விதமான பணிகளை மேற்கொள்றாங்க. மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது மேலாண்மை பணிகள் மற்றும் செயல்பாட்டு பணிகள், அதாவது மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு 2 செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை. மனிதர்களை வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அவங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வருவாங்க. அப்போ அவங்களோட இதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் அதுக்கு தான் 2 செட் ஆஃப் மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 இதில் செயல்படுறாங்க. என்னென்ன பணிகள்னா மேலாண்மை பணிகள் மற்றும் செயல்பாட்டு பணிகள். இட் இஸ் ஆல் பர்வசிவ், இது வந்து அனைத்திலும் பரவலானது. wherever there is existence of human resource, the effective management of the available human resource is very important, especially in functional areas. இது வந்து திறன்மிக்க மேலாண்மை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் மனித வளம் இருக்கிறது. குறிப்பாக செயல்பாட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய மனித வளம் முக்கியமானதாக இருக்குது. செயல்பாட்டு பகுதியில் அப்படின்னா அவங்க அந்த செயலை செய்யணும். அந்த இடத்துல வேலை வாங்கக்கூடிய ஒரு மேலாண்மை வந்து அங்கே செயல்பாட்டு மேலாண்மை அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. தென் இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ், இது வந்து ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. As long as there is human resource in the running of an organization, the activities relating to managing human resource exist. மனித வளத்தின் மூலம் ஒரு நிறுவனம் நீண்ட காலம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் மனித வளம் நிர்வகிப்பது தொடர்பான செயல்பாடுகளும் தொடர்ந்து நீடித்த நிலையில் இருக்கும். அவங்க எவ்வளோ வருஷம் 1 year இருந்தாலும் சரி 10 வருஷமாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்னா அங்கே மனிதவள மேலாண்மையும் கண்டினியூஸ் ப்ராசஸாக தொடர்ந்து செயல்படும். இட் இஸ் எ டைனமிக் ஆக்டிவிட்டி, இது வந்து ஒரு மாறும் செயல்பாடு. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் த சேம் ஆஸ் தட் ஆஃப் த அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் ஆஸ் தே ஹாவ் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் விச் ஆர் டு பி ஹேண்டில் வித் கேர் அண்ட் டெலிஜென்ஸ் டு மேக்ஸிமைஸ் இட்ஸ் யூட்டிலைசேஷன். இது வந்து மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது மற்ற உற்பத்தி காரணிகளை போல இல்லை. ஏன் அப்படின்னா இது மனிதவளம் அப்படின்னு பார்க்குறப்ப மனிதர்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அதை வந்து கவனமாகவும் விடாமுயற்சியுடன் கையாளுவதன் மூலம் தான் அதன் பயன்பாட்டை அதிகரிக்க முடியும். நம்ம வந்து மற்ற பொருட்களை கையாளுறது மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் அப்படின்னு பார்க்கப்ப லேண்ட் சொல்கிறோமா, இப்போ நிலத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி மனிதர்களை பயன்படுத்த முடியாது இல்லையா. அவங்களுக்குன்னு உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து நம்மளோட அப்ரோச் இருக்கணும். ஒரு மேனேஜரோட அப்ரோச் இருக்கணும். அப்போ அது வந்து இது நபருக்கு நபர் மாறுபடக்கூடியதாக இருக்குது. இட் இஸ் அன் இன்டகிரேட்டிவ் டூல், வந்து ஒருங்கிணைந்த கருவி. The main idea behind managing the human resource is to motivate, participate and coordinate the available workforce. இது ஒருங்கிணைந்த கருவி அப்படிங்கிறப்ப மனித வளத்தை நிர்வகிப்பதற்கு முக்கியமானதாக கருதப்படுறது வந்து கிடைக்கக்கூடிய பணியாளர்களை ஊக்குவித்தல், மோட்டிவேட் பண்ணணும், பங்கேற்க செய்தல், அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் அவங்க வேலையை செய்ய வைக்கணும் அண்ட் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகும். இது வந்து கோஆர்டினேட் அவைலபிள் ஒர்க் ஃபோர்ஸ், இருக்கக்கூடிய பணியாளர்களை ஒருங்கிணைந்து செயல்பட செய்யணும். ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்மெண்ட், வளர்ச்சியின் மீதான கவனம். Human resource management focuses on the development of manpower through training and development programs.
எப்படி வளர்ச்சியின் மீதான கவனம் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் என்ன வேலை செய்கிறாரோ செய்யட்டும் அப்படின்னு விட முடியாது. மனிதவள மேலாண்மை பயிற்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் மனிதவள மேம்பாடு குறித்து கவனம் செலுத்தணும். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மனிதவள மேலாண்மை அப்படின்னா அப்படியே வேலை வாங்கிட்டு போனோம் அப்படி இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியல புது புது டெக்னாலஜி வருது அப்படின்னா அந்த மனிதர்கள் அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். Honing of skills through training increases the effective use of the resource required. அப்போ கிடைக்கக்கூடிய பெற்ற மனித வளங்களை திறம்பட பயன்படுத்தி பயிற்சிகளை அதிகரிப்பதன் வாயிலாக மனித திறன்கள் பட்டத்திடப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது அறிவியல் மற்றும் கலை ரெண்டுமே சேர்ந்தது தான். As it relies on experiments and observations as well as effective handling of manpower, it is both science and art. ஏன் இது வந்து அறிவியல் மற்றும் கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சோதனைகள் மற்றும் உற்றுநோக்கல் அடிப்படையிலும் அதோட திறம்பட மனித வளத்தை கையாள்வதின் அடிப்படையிலும் இது செயல்படுறதுனால அறிவியல் மற்றும் கலை ஆகிய இரண்டுமா இது கருதப்படுகிறது. இட் இஸ் இன்டர்டிசிப்ளினரி. இந்த துறைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இணைப்பு. Human resource management makes use of concepts of different disciplines like sociology, psychology, economics, etc., making it interdisciplinary. இது வந்து மனித வளம் மேலாண்மை சமூகவியல் உளவியல் பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளின் கருத்தாக்கங்களை பயன்படுத்துவதன் மூலம் துறைகளுக்கிடையே இணைப்பினை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதர்களை மட்டும் பார்க்கறது கிடையாது. சோசியாலஜி சமூகத்தை சார்ந்தது, சைக்காலஜி ஒவ்வொருத்தரோட உளவியல் சம்பந்தமானது, பொருளாதாரம் சம்பந்தமானது. அதனால இது பல துறைகளையும் இணைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்டான்ஜபிள். இது வந்து கண்ணுக்கு புலப்படாதது அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்டான்ஜபிள் ஃபங்க்ஷன் விச் கேன் பி மெஷர்ட் ஒன்லி பை ரிசல்ட். இது வந்து நம்மளால் உணர்ந்த இது கண்ணுக்கு புலப்படாதது. மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு புலனாகாத செயல்பாடு. இது முடிவுகளால் மட்டுமே அளவிட முடியும். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்கள்ட்ட எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு நம்மளால் அளவிட முடியாது. அவங்க செய்யக்கூடிய வேலையில் கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் இவங்களோட திறமை அப்படிங்கிறது நம்மளால் கணக்கிட முடியும். இது வந்து இன்டான்ஜிபிள் கண்ணுக்கு ஆகாதது. ஓகேயா? டான்ஜிபிள் அப்படின்னா புலனாகக்கூடியது, இன்டான்ஜிபிள் அப்படின்னா புலனாகாதது. ஓகே சில்ட்ரன், கிளியரா? இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மனித வள மேலாண்மையின் இயல்புகள் பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், நாளைக்கு நம்ம மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.